4ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். கேரளா டியர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டிக்கெட்டினுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டும் வின்னிங் அமௌண்ட்டினுடைய லிஸ்ட்டும் அனுப்புவாங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நேரடியாக கால் பண்ணி கேட்டுங்க. நீங்கள் எதிர்பார்த்ததோட மற்ற இடத்த விட இங்கே ரேட் கம்மியாகவும் இருக்கும், வின்னிங் அமௌண்ட்டும் கரெக்டாக வந்துடும். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்படி இல்லை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டிக்கெட் புக்கிங் பண்ணிங்க. டியர் கேரளா ரெண்டுமே புக்கிங் இருக்குது. 3ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் நாம் இந்த இடத்துலேருந்து தான் எடுத்தோம். இந்த 519 அப்படின்ற நம்பரில் 2 நம்பர் வரணும், ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் 596 அப்படின்னு எடுத்தோம். 59 ஏன் எடுத்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 57க்கு 70, 59க்கு 04. இப்போ இது எப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மெத்தட் கரெக்டாக உக்காந்துச்சு. ரிசல்ட்டில் ஏபி 45 அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி மெத்தட் எப்போயாவது ஒரு தடவை தான் வரும். இங்கே பாருங்கள், 57க்கு இந்த ஏபியில் பாருங்கள், 57க்கு 25. அதே மாதிரி இங்கேயுமே பாருங்கள், 57க்கு 70, அதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திருப்புறது. 57க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள், 07 வரும், அதை 70 அப்படின்னு திரும்பியிருக்கோம். இப்போ இங்கே 59க்கு ஃபுல் ஆப்போசிட் 04 அப்படின்னு வந்துருச்சு. நம்ம இந்த 04 வந்ததுனால இந்த 59 இந்த 2 இடத்துலேருந்து எடுத்தோம். ஆனால் அது என்னென்னா, ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கரெக்டாக இதே மெத்தடில் வந்துருச்சு. 57க்கு 25 அப்படின்னு திருப்பினாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 04க்கு இந்த இடத்துல நமக்கு 45 அப்படின்னு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 473 அப்படின்ற நம்பரில் 2 நம்பர் வரணும் அப்படின்னு எடுத்திருந்தோம். அதே மாதிரி நம்ம 473 டைரெக்டாக எடுத்தோம், 347ன்னு எடுத்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 43 டைரெக்டாக ஏசிலையுமே அதே மெத்தடில் கரெக்டாக வந்துச்சு. இந்த இதுலேருந்து நமக்கு 45 அப்படின்னு ஏபியில் 453 அப்படின்னு வந்துச்சு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திருப்புற கேமெல்லாம் வரும்போது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் திரும்ப சீபோர்டு 3ன்ற நம்பரே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 088 083 அப்படின்னு எடுத்தோம். மெம்பர்ஷிப் வீடியோவில் 503 அப்படின்னு கொடுத்தேன், அதுவுமே போர்டு மாறி போச்சு. சரி பாருங்கள், இப்போ என்னென்னா இந்த 468 442 இதை கரெக்டாக கவனமாக பார்த்துங்க. இந்த மெத்தடில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 458 அப்படின்னு இருக்குது. இந்த 458க்கு இங்கே 453 அப்படின்னு இருக்குது. இந்த 442க்கு இங்கே 447, அதுக்கு மேலே இருக்கிற 463க்கு இங்கே 468. ஓகேவா? அதே மாதிரி பார்க்கும்போது இங்கே 458க்கு இங்கே 453 இருக்குது. அது கீழே பாருங்கள் 949ன்னு இருக்குது. ஸோ இந்த 949 அப்படின்ற நம்பரில் நமக்கு இங்கே 944 வரணும். அப்படி இல்லைன்னா அது பாக்ஸில் சீபோர்டு 4 வச்சு ஏபியில் 49, அதாவது இங்கே 94 அப்படின்ற நம்பரை 49 அப்படின்னு திரும்பலாம். அதாவது 494 அப்படின்ற நம்பரு அடிக்கலாம், இல்லை 944. அப்படி இல்லை அது அந்த நம்பரு 944 பாக்ஸ் பண்ணுறது நல்லது. நமக்கு 944 பாக்ஸு இங்கே வரலாம். ஓகேவா? 944. அதோடு பாருங்கள், இந்த 45 ஏபி வரும்போதெல்லாம் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 45 இதையுமே பார்த்துங்க. 90 95ன்ற நம்பரை பார்த்து வச்சுங்க. இங்கே பாருங்கள், 45 கீழே 94, அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே 45 கீழே 517. இது வந்து வேறு, இதை பற்றி நம்ம ஏற்கனவே 2 முறை பார்த்துட்டோம். ஓகேவா? அது அப்படியே வச்சுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தோம் இல்லையா, 45க்கு 90. இங்கே பாருங்கள், 95க்கு 90. ஓகே, இங்கே பாருங்கள், 95க்கு 90, கேப்பில் பாருங்கள் 55. இப்போ இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த 90 அப்படின்ற நம்பருக்கு இங்கே 09, அந்த சீபோர்டு 4ன்ற நம்பருக்கு இங்கே 3 அப்படின்னு வைங்க. அதே மெத்தடில் மேலே பாருங்கள் 953, அந்த 953 அப்படின்ற நம்பருக்கு அதே மாதிரி ஏபியில் 45. இங்கே பாருங்கள், இந்த 90ன்ற நம்பருக்கு 09ன்னு திருப்பி பாருங்கள், அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ண பாருங்கள், 04 அப்படின்னு வரும். இங்கே 95க்கு டைரெக்டாக திருப்பாமல் அந்த ஏ போர்டு ஆப்போசிட் பண்ணி, அதாவது இங்கே இருக்கிற ஏ போர்டு தான் ஆப்போசிட்.
ஓகேவா? இந்த 9ன்ற நம்பர் தான் ஆப்போசிட்டு. 40ன்ற நம்பர் இங்கே 04. இப்போ அதே மாதிரி ஏ போர்டு ஆப்போசிட்டு. ஏ போர்டு ஆப்போசிட் பண்ணிங்கன்னா இங்கே 95. அது கரெக்டாக வந்து ஏ போர்டு ஆப்போசிட் பண்ணி 45. இந்த இடத்துல 4க்கு இங்கே கரெக்டாக அதே மாதிரி 3 அப்படின்னு. அதாவது இங்கே 043, இங்கே 453. ஓகேவா? இப்போ கேப்பில் 553 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த 4க்கு ஒரு நம்பர் குறைச்சி இங்கே 3 அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு நம்பர் குறைச்சிங்கன்னா 53ல் ஒரு நம்பர் குறைச்சா நமக்கு 2 அப்படின்ற நம்பர் சி போர்டு வரணும். இந்த 55ன்ற நம்பரு நமக்கு ஒருவேளை ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகலாம், இல்லைனா டைரெக்டாக வரலாம், இல்லைன்னா 2 நம்பருமே ஆப்போசிட் வரலாம். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு 90க்கு இங்கே 04, இங்கே 95க்கு 45. அப்போ இங்கே இந்த 55க்கு 05 அப்படி வச்சு 052 அப்படின்னு ஒரு நம்பரு அடிக்கலாம். 052. அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இந்த 04ன்ற நம்பருக்கு இங்கே 04ன்னே வந்துச்சு. இந்த 45க்கு இங்கே 54க்கு இங்கே 45 வந்துச்சு. இந்த கேப்பில் இருக்கிற 53 அப்படின்ற நம்பரு நீங்கள் டைரெக்டாக இங்கே 53 35 அப்படின்னு ப்ளே பண்ணுங்கள். இந்த 9க்கு இங்கே ஒரு 3, இந்த 9க்கு ஒரு 3ன்னு வரும்போது இந்த 5க்கு 4ன்னு வச்சு திரும்ப இதே பாக்ஸு இங்கே 534 அப்படின்னு வரலாம் டைரெக்டாக, இல்லைன்னா 354 அப்படின்னு வரலாம். பாருங்கள், இதிலிருந்து ஏதாவது ஒரு நம்பர், 2 நம்பர், ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி இந்த இடத்துல வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்க்கும்போது இந்த 451 கீழே 77 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அதுக்கு மேலே 876 அப்படின்னு நம்பர் இருக்குது. ஸோ இங்கேயுமே அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், 44க்கு மேலே இருக்கிற 46 தான் இந்த இடத்துல 44 கீழே வந்துச்சு. அதே மாதிரி சி போர்டு ஆப்போசிட் வந்துச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 61 நின்று இருக்குது சி போர்டில். அப்போ இந்த 45க்கு இங்கே 1 அப்படின்னு இருக்குது. இப்போ அதுக்கு மேலே இருக்கிற 87க்கு இங்கே 6 நின்று இருக்குது. அப்போ 3க்கு சி போர்டு 8 வச்சா 878 இந்த நம்பரு, 878 788 அப்படின்னு நம்பரு வரலாம். ஓகேவா? கரெக்டாக பார்த்துங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 45க்கு 94, இந்த 45க்குமே இங்கே ஒரு 94 இருக்குது. என்னென்னா இங்கே 45க்கு 2ன்னு இருக்குது. அடுத்து இந்த 45க்கு 1. இப்போ அந்த 45க்கு 3 வரணும். அது இப்போ இங்கே 3 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே 94 77ன்னு இருக்குது. ஆனால் இதுதான் நமக்கு வந்து ஓரளவு கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்படி பார்க்கும்போது இந்த 452, இங்கே 453, இங்கே 948, இங்கே 949. அப்போ இந்த சி போர்டு ஆப்போசிட் பண்ணால் திரும்பவுமே நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 900, இங்கே ஒரு நம்பரு, அதாவது இந்த நம்பர் ஒரு நம்பரு ப்ளஸ் பண்ணி தான் இங்கே வந்திருக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே 944 பாக்ஸ் எடுத்துட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், 948 949, அந்த 94 49 ஆல் போர்டில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கே 948, இங்கே 949. அப்போ வந்து ஒரு நம்பர் கூட்டி அடித்தா 940 அப்படின்ற நம்பரை நமக்கு அடிக்கலாம். 940. ஆனால் ஏபி 94, அதாவது 45 கிலோ 94, இங்கேயுமே 45 கிலோ 94, இந்த 45 கிலோ 94 அப்படியே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த 53 மாதம் வந்து 253, இந்த 053, இங்கே ஒரு 253, திரும்பவும் இந்த 53 இந்த மாதம் வருமோன்னு எதிர்பார்க்குறது நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று 473ன்னு எடுத்தோம். அது இல்லாமல் இந்த 2ஆம் தேதி வர ரிசல்ட்லேருந்து நமக்கு கரெக்டாக வந்து ஒரு நம்பரு 2 நம்பரு பாஸ் ஆகின்னு வந்துச்சு. போன மாதம் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி நம்பர்லேருந்து 2 நம்பர் வந்துச்சு. அதே மாதிரி இப்போவுமே 1ஆம் தேதியிலேருந்து 2 நம்பர் திரும்ப வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் லீவ் விட்டாச்சா அதே நம்பரில் 2 நம்பர் திரும்ப வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் இது வருதா பாருங்கள். 944 பாக்ஸ் தான் வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், 94 ஆல் போர்டு வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. கேரளா டியர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விதமான தகவல் வேணும்னாலும் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. கேரளா டியர் ரெண்டுமே புக்கிங் இருக்குது. வின்னிங் அமௌண்ட்டு கரெக்டாக வரும்.
ரேட்டுமே வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி போன மாதம் நம்ம ஆல் போர்டில் அதாவது ஏபி 26 பிசி 24 ஃபாலோ நம்பர் எடுத்தோம். அது வரத்துக்கான சான்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அதாவது இன்றைக்கின்னு இல்லை, கண்டிப்பாக அந்த நம்பரு வந்தே வரும். உங்கள் கணக்கில் வந்து ஏ போர்டில் 2ன்னு வரும்போது 26 ஆல் போர்டில் இல்லைன்னா ஏபியில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சி போர்டு 4ன்னு வரும்போது 24 ஏசி பிசி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து 24 26 கேமில் வரும், பார்த்துக்குங்க. அதே மாதிரி டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள்.